இன்னைக்கு நம்ம ஏற்காடு தான் போய்கிட்டு இருக்கோம். வீட்லேருந்து 330 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. நாம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம சுரேஷ் அண்ணா வந்து 5 மணிக்கு ரெடியாக சொன்னால் 6 மணிக்கு தான் ரெடி ஆனார். அதனால் ஒரு மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. அங்கே ஒரு ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குமா, எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ரூம் எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ இது உங்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுரேஷ், நான் அந்த ரெசார்ட் பேர் என்ன சுரேஷ்? நான் சொல்லு. சைலண்ட் வேலி. சைலண்ட் வேலியா? எங்கே எங்களை சைலண்டாக போட்டு தள்ளுறாங்களா என்னன்னு தெரியல. போய் பார்க்கலாம் வாங்க, நம்ம டிரைவை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக வீட்டில் செய்கிற தோசை மாதிரி இருக்குது. நல்ல டேஸ்ட் இருக்குது. சட்னி செம்மையாக இருக்குது, கார சட்னி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சீரியஸாக. நல்ல வீட்டில் செய்கிற இந்த தோசை மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி லாங் ட்ரைவ்லாம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க, வயிற்றுக்கு ஒத்துக்கும். அதுலேயுமே இந்த வடை சாப்பிட்டு ஒரு வயிற்றுக்கு ஒத்துக்கும். ஆனால் வடை சாப்பிடாதீங்க, தோசை சாப்பிடுங்க. நம்ம இன்றைக்கி மேல்மருவத்தூர் தாண்டி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினாங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலோட கூகுள் மேப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சீரியஸாக சொல்கிறேன், ஒரு வீட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு இங்கே நான் சாப்பிட்டதுக்கு. வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. ஒரு லாங் ட்ராவல் இந்த சைடு நீங்கள் அச்சரப்பாக்கம் அந்த சைடெலாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நல்ல ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம். இந்த ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையிலேருந்து ஹரூர் அப்படின்ற ஊரோட போகிற ரூட்டான். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் அந்த ஃபாரஸ்ட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்படியே நம்ம வந்து வந்துட்டோம் ஏற்காடுக்கு, அப்பாடா அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அந்த ரூட்டு. முடிஞ்சால் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நின்று ஒரு 4-5 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. அருமையான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் அந்த ரோடு. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்க அப்படின்னாலே பை டிஃபால்ட்டாகவே அந்த ஃபாரஸ்ட் ரூட் வழியாக தான் காட்டும். அந்த கூகுள் மேப் பாருங்களேன், அப்படியே க்ரீனரி ஃபுல்லாக காட்டுது பாருங்க. ஸோ அதனால் அந்த வியூ பாயிண்ட்ஸில், அதாவது வியூ பாயிண்ட்ஸில் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு இங்கேயே கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கேயே ஹேர்பின் பெண்ட்லாம் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்தது, சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து கடைசி 61 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏற்காடு எப்படி இருக்க போகுது அப்படின்றது, நம்ம ஸ்டே எப்படி இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டு கேம்ப் ஃபயர் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அங்கே வந்து பார்பிக்யூ சிக்கன்லாம் பண்ணி தராங்களாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தோணுச்சு, நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது தப்பாக கரெக்டாக அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏற்காடு ஏர்னா அதாவது ஒரு மலை மேலே ஒரு ஏரி இருந்தது, ஒரு காட்டு பகுதி. ஸோ அதனால் ஏரி காடு, அதை தான் ஃபர்தராக ஏரிக்காடுன்னு சொல்லி ஏற்காடு ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். சுரேஷன் நான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ சும்மா வந்து கதை விட்ற, நீ வந்து முடிஞ்சால் யூடியூப்பில் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தப்பா கரெக்டாக? ஸோ தப்புனா எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். கரெக்ட் அப்படின்னா நான் தான் வின். ஃப்ரெண்ட்ஸ், காது பயங்கரமாக அடைக்குது. ஒரு இதில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்லோப்பு. செகண்ட் கியரில் போட்டு வண்டியை நவுத்துற மாட்டேங்குது.
அப்புறமா தான் ஞாபகம் வந்தது ஃபஸ்ட்டு கியரில் தான் மேலே ஏறும்னு. சரி இந்த பையன் அதை வீடியோ எடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தா அப்படி பார்த்துன்னு வராங்க கைஸ். நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த சைலண்ட் கில்லர் ரெசார்ட்டு ரொம்ப சைலண்ட்டாக கில் பண்ணுது, வயலண்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ஸ்கை பார்க்குக்கு ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 1000 ரூபாவா என்ட்ரன்ஸு, பஞ்சி ஜம்ப் இருக்கான், ஜெயண்ட் ஸ்விங் இருக்கான். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ டோன்ட் லைக். உங்களுக்கு வேணா சும்மா வந்து வெளியிலேருந்து காட்டுறேன், அவனா ஜம்ப் பண்ணின்னு இருப்பான், அது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அடுத்து ஒரு ஹேர் பின் பெண்ட் வருது, கண்டிப்பாக அவன் வீடியோ எடுக்க மறந்துடுவான். எடுத்துடுறா. Modest tranquility said I made up my mind this time அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லை அந்த ரூட்டு பயங்கரமான ஹேர்பின் பெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த ரூட்லேயே ஒரு 2 ஹேர்பின் பெண்டு பயங்கரமாக மிரட்டி விட்டுச்சுவா. எப்பா மறக்க மாட்டேன்ப்பா நான். ஆஹா எப்படி ஐயோ பயங்கரமாக இருக்குமா. said I made up my mind this time I'm taking it over சுரேஷ்ண்ணா, அப்போது ஓவராலாக வந்து ட்ரிப் வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்? முடிப்போம். முடிச்சாச்சு. ஓவரால் ரேட்டிங் சொல்லுங்கள், இறங்கியாச்சுல்ல. 3 out of 5. அந்த 2 பாயிண்ட் எதுக்காக விட்ட சொல்லு. ரூமு, டைம் ஷார்ட்டேஜாக இருக்குது. ஓகே. ஃபுட்டு, ஒரு கரெக்டான ஃபுட்டு கிடைக்கல. கரெக்ட். ஓகே, அவ்வளோதான் சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம இனிமேல் வந்து ஒரு பிளான் பண்ணி வரணும் அப்படின்னா, மெயினாக ஏற்காடுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 2 டேஸ்னா மினிமம் 2 டேஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ ரசித்து நீங்கள் எல்லா ஸ்பாட்டையுமே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சுரேஷ் நாங்கள் பிடிச்ச பக்கோடா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி என்ஜாய் பண்ணோன்னா 2 நாள் கண்டிப்பாக தேவை. நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓவரால் ரேட்டிங்கே நான் 4ன்னு நான் சொல்லுவேன். மெயினாக எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தடவை ட்ராவல் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இந்த தடவை நான் ட்ராவல் பண்ணதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து பர்சனலாக வந்து கார் ஓட்டும் போது ஏகப்பட்ட ஃபுட்டு எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். வெறும் ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிட்டே ஓட்டின்னு இருப்பேன், வண்டியை ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால எனக்கு ஃபுட்டு வந்து சுரேஷ் நான் சொன்ன பாயிண்ட், அந்த ஃபுட்டு வந்து எனக்கு பெருசாக தெரில. பட் ஆனால் எனக்குமே இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி அந்த பக்கோடா பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணணும், அதே மாதிரி எல்லா வியூ பாயிண்ட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் கண்டிப்பாக போயிருப்போம். பட் ஆனால் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் கூட நாங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த பீக்கூ பார்க் போனோம். பீக்கூ பார்க் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் தான் நான் சொல்லுவேன்.
எப்படி சொல்கிறது, பீக்கு பார்க்கில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்களா, அப்போ கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஐயோ இந்த லவ் பேர்ட்ஸை பக்கத்துக்காக இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உள்ளே போக 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 ஓரளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு தான் எனக்கு. பேர்ட்ஸில் பெருசாக நான் எக்ஸைட் ஆகலை. ஏன்னா நான் அந்த ஃபண்டூரா பார்க்குன்னு ஒன்று ஏலகிரியில் போயிருந்தேன். அதில் நான் நல்ல என்ன சொல்கிறது எக்ஸைட் ஆனேன். பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவத்தில் நான் வந்து டிஃப்ரெண்ட்டான அனுபவம் இருந்துச்சு அதில். பட் ஆனால் இங்கே வந்து அதே அனுபவம் அப்படின்றனால எனக்கு வந்து பெருசாக எக்ஸைட்மெண்ட் இல்லை. அதே மாதிரி இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொளத்தூர் பெட் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கையிலேயே பிடிச்சி வாங்கி பார்த்து நீங்கள் வாங்கிட்டுலாம் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், பெட் ஷாப் vlogsன்னு சொல்லிட்டு, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். மேலே டேக் லைனில் நான் போடுறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடரு, ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கையில் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பீக்கு பார்க்குக்கு என்னோட ஓவரால் ரேட்டிங் எவ்வளோன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சரியான என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக தான் இருக்கும். கிட்ஸ் எவ்வளோ டைம் வந்து பெட்ஸ் பார்த்தாலும் எக்ஸைட் ஆவாங்க. கேட்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆவாங்க. ஸோ ஓவராலாக நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். போங்க. இவங்களாம் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா இது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இறங்குற ஒரு இடம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குறாங்க. ஃபைன், தட்ஸ் ஃபைன். அவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இறங்குவீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. சைலண்ட் வேலி வந்து எனக்கு ரூம்ஸ் வந்து ரொம்ப ஆகாலாம் சொல்ல முடியாது, நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருந்தது. அந்த ஃபயர் கேம்ப்பு சுரேஷ் நான் சொல்ல மாதிரி ஒர்ஸ்ட்டு தான் அது. பட் ஸ்டில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ஒரு 500 rupees அப்படின்னு நம்ம யோசிக்காமல் அது ஒரு அனுபவம் அப்படின்றதுக்காக நாங்கள் ஃபயர் கேம்ப் வந்து நாங்கள் பண்ணோம். அதுவும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இது நாங்கள் அவுட்டர் டவுனில் தங்கினதுனால என்னவோ தெரில, எங்களுக்கு பெருசாக கடைகளும் கிடைக்கல, போட்டிங்கும் நாங்கள் போகல. கடக்கட்டும் எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்தால் நீங்கள் சுற்றி இருக்கிறீங்க, நான் தூங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு நினைக்கிறேன் சுரேஷ். ஓகே, நார்மலாகவே ஒரு இன்ட்யூஷன் அப்படி சொல்லுவாங்கள்ல, இன்ட்யூஷன்னா என்ன எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஓகே, இன்ட்யூஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயம் நமக்கு முன்னாடியே நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி எனக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லு. கார் எடுத்துகிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கல் வண்டி லாரி ஒன்று வந்தது, ஞாபகம் இருக்கா உனக்கு? இந்த பொடி கருங்கல் ஏற்றிட்டு ஒரு லாரி வந்துருந்தது. அந்த லாரி வந்து பார்த்தோன்னா சைட்லலாம் அந்த கல் விழுந்துருந்துச்சு. அந்த டைமில் நான் நிப்பாட்டி யோசிச்சுட்டு இருந்தேன், ஆஹா இந்த காருக்கு பின்னாடி போச்சுன்னா அதாவது சின்னதாக பொடியாக கல் வந்து விண்ட்ஷீல்டில் விழுந்தால் கூட கிராக் விட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட சொன்னேன், இதை தாண்டி எப்படியாவது போயிடணும்டா, லெஃப்ட்டோ ரைட்டோ எடுக்கும்போது ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆச்சு. ஃபைனல் டெஸ்டினேஷன் வருமே அது மாதிரியா? ஃபைனல் டெஸ்டினேஷன் அது மாதிரி தோணுச்சு, கிராக் விட்டுச்சு. நம்ம கேமராமேன் வந்து இங்கே தான் வந்து கேமரா ஆஃப் பண்ண தருணம். நம்ம கேமராவை ஆஃப் பண்ணிய தருணம் இங்கே இந்த இடத்துல தான். அவர் வந்து இந்த ஆளு காரை ஏற்றுவானா மாட்டானா, உண்மையாகவே இந்த ஆளுக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதா, ஒருவேளை தெரியாமல் இந்த ஆளோட வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் ஒரு பதட்டத்தில் சுச்சாவோட உட்காந்துருந்தான் கேமராமேன். அவனை காமிச்சிக்கிறான், தட்ஸ் மீ அப்படின்ட்டு. அவர் வந்து நல்லா குளிர் காய்ஞ்சார் இன்னைக்கு கேமராமேனை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஏற்காடு ட்ரிப் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. ஒரு பெரிய ட்ரிப்புக்கும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லைக்
ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கும், அது மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் ஏலகிரி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிளச்சோட அந்த ரப்பர் கட் ஆகிடுச்சு. ஸோ 3rd and 4th கியர் மட்டும்தான் விழுந்துச்சு. ஸோ 3rd and 4th கியர்லேயே நான் வந்து சென்னை வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ இந்த இன்சிடெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராக் சைலண்ட் வேலியில் வந்து சைலண்ட் வேலி ரெசார்ட்டில் ஒரு சைலண்ட்டாக ஒரு கிராக் போட்டாங்க என்னோடய விண்ட்ஷீல்டில். ஒரு சின்ன ஃபியரும் இருக்குது. லைக் இப்போ இங்கேருந்து சென்னை வரைக்கும் நம்ம போகிறோம், அது கிராக் டெவலப் ஆகாமல் இருக்கணும், அது வண்டி கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம். அந்த பதட்டத்தில் என்னால் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மனநிலைமையில் இருந்தேன். பட் ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து டக்குன்னு நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ரிலாக்ஸ் ஆகிறீங்களோ ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னா ஓவரால் ஜர்னி சூப்பராக இருக்கும். ஸோ ஓவரால் ஜர்னி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் சும்மா எதுவுமே சொல்ல முடியாது, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்களுமே இந்த வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து பட்ஜெட் சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலாக நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்ற பட்ஜெட் சொல்லியிருந்தேன். சாப்பாடு நாங்கள் ஓரளவுக்கு நார்மலாக தான் சாப்பிட்டோம். ஏன்னா சிட்டி அவுட்டரில் தங்கினோம். லைக் சைலண்ட் வேலி அப்படின்றது ரொம்ப சைலண்ட்டாக இருந்த காரணத்தால் நான் ரொம்ப அவுட்டரில் தங்கினால எங்களுக்கு பெருசாக சாப்பாடு கிடைக்கல. வெறும் ஆம்லெட்டு, பரோட்டா அது மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அந்த இடத்துலையுமே லைட்டிங் பெருசாக கிடையாது, எங்களால் காட்ட முடியல. ஸோ நாங்கள் உருப்படியாக சாப்பிட்டது அந்த ஐயர் ஹோட்டல். ஐயர் ஹோட்டலில் சாப்பிட்டதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறமா சுத்தமாக வந்து சாப்பிடல. போகிற வழியில் பிரியாணி இருந்துச்சுன்னா நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு, அப்படி பிரியாணி இல்லை அப்படின்னா வழக்கம் போல் ஐயர் ஹோட்டலில் போய் நமஸ்தே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூரியும் பொங்கலையும் சாப்பிட்டுட்டு சென்னைக்கு போவோம். இப்போவே சென்னைக்கு வந்து ரீச் ஆகிற டைம் வந்து 8 o'clock காட்டுது. கண்டிப்பாக 2 hours நாங்கள் கேப் விடுவோம். கேப் விட்டுட்டு நம்ம போகிறதுனால 10 o'clock நம்ம சென்னை ரீச் ஆகிடலாம். ஓவரால் பட்ஜெட்டையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி நாங்கள் போன இடத்தோட கூகுள் மேப் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சைலண்ட் வேலி ரெசார்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா சரக்கு அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சைலண்ட் வேலி ரெசார்ட்டுக்கு வரலாம். ஃபேமிலியோட வரது நாட் அட்வைசபிள். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஸோ ஓவரால் பட்ஜெட் எவ்வளோ ஆகுது அப்படின்றது நான் சொல்கிறேன். மெயின் பெரிய செலவு எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். இல்லைனா சுரேஷ்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் இப்போ வரைக்குமே நான் 4300 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். அவ்வளோதாண்ணா. ஸோ ஃபுட்டெல்லாம் பெருசாக ஒன்றும் எக்ஸ்பென்சஸ் இல்லை. அதே மாதிரி அந்த பீக்கு பார்க்கில் வந்து 300 rupees கலெக்ட் பண்ணாங்க பர் இண்டிவிஜுவலுக்கு. 300 rupeesல வந்து 150 rupees தான் வந்து நம்மளோட சார்ஜஸ், அதாவது என்ட்ரி டிக்கெட்டு. மீதி 150 rupees வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்ட்ஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஓவராலாக அது வந்து கம்ப்ளீட் அந்த ஏற்காடு சீரீஸ் மாதிரி நான் வீடியோ போடுறேன். எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லா வீடியோட லிங்க்கையும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு அடுத்த லொக்கேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷன் நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் தலக்கோணா போகலாம் அப்படின்னு இருக்கோம். அது வந்து வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகாக இருக்க போகுது. தலக்கோணா எல்லோரும் போயிருப்பீங்க, தலக்கோணாவில் எல்லோரும் ஸ்டே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் இந்த தடவை நாங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கோம். பட் அது எனக்கு தெரியாது, ஸ்டே பண்ணுவோமா மாட்டோமா அதெல்லாம் எதுவுமே தெரியாது, பார்ப்போம். பட் ஆனால் ஒரு குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.